வணக்கம். இன்னைக்கு எந்த மூவி பத்தி பேச போறேன்னா, சிறை அப்படின்னு ஒரு மூவி வந்தது இல்லையா? நம்மளுடைய விக்ரம் பிரபு அவர்கள். அவங்க நடிச்ச ஒரு மூவி. அந்த மூவில என்ன அப்படின்னா, எத பத்தி காமிச்சிருக்காங்க இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, அ ஒரு அ காலேஜ் படிக்கக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காதல். அந்த காதல் எப்படி அவங்க சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இதுல விக்ரம் பிரபு அவர்கள் ஒரு போலீஸா நடிச்சிருக்காரு. போலீஸா போயிட்டு அந்த பையன் எதிர்பாராத விதமா ஒரு கொலை பண்ணிருவான். ஸோ அங்க எஸ்கார்டா போயிட்டு அந்த பையன கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு வேலை அவரு பண்ணுவாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த பையன் லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, எப்படி இவங்க லவ்வர்ஸ் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் கதையா அமைச்சிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, எதிர்பாராம ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம். அந்த தப்புக்காக நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதா ஒரு சூழ்நிலை வந்துருது. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இப்ப நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்டின்னா, நம்ம மேல அக்கறை இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்மளுக்காக நின்னு நம்மள ஜெயில்ல இருந்து வெளியில கொண்டு வரணும். அப்படின்னு சொல்லி ஏதாவது முயற்சி எடுத்தா தான் உண்டு. அப்படி எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஜெயிலே தான் இருக்கணும் போல. அது ஜெயில்ல இருக்கிறவங்களும் நம்மள பத்தி யோசிக்க மாட்டாங்க. நம்ம எங்க போறோமோ, கோர்ட்டுக்கு போறோமோ, அந்த கோர்ட்ல இருக்கிறவங்களும் நம்மள பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அப்ளை பண்ணணும் இல்லையா? ஒரு ஜாமீன் வேணும்னாலும் அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இல்ல கேஸ் எடுத்து நடத்துறதுக்கும் கூட ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கு உள்ள அப்ளை பண்ணி நாங்க இந்த மாதிரி நடத்துறோம், இவங்களை வச்சு கேஸ் நடத்துறோம் அதெல்லாம் சொல்லி அவங்க கேஸ் எடுத்து நடத்தி அதுக்கப்புறம் தான் அதுல தீர்ப்பு அப்படிங்கிற ஒன்னே வரும். சோ வக்கீல அரேஞ்ச் பண்றதுக்கே அங்க ஆள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நமக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கடைசி வரைக்கும் அந்த கேஸ் நடத்தப்படாமலே நம்ம சிறையிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருது அப்படிங்கறத இதுல காமிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைதிகளுக்கு, அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. அவங்களுக்குன்னு ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு கைதிக்கு எத்தனை வருஷங்களாலும் அவங்க சிறையிலேயே தான் இருக்கணுமா, வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி எத்தனை பேர் சிறையில இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த படத்தை பொறுத்த அளவுல என்ன அப்படின்னா, அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், கலையரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. சோ இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு காதல். இவங்க நல்ல ஒரு பக்கா ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. அங்க என்னன்னா, அந்த பையனுக்கு அப்பா ஆல்ரெடி இறந்து போயிடுறாங்க. அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்குது. இந்த பொண்ணுடைய அக்காவோட லைஃப் சரியில்லை. ஏதோ ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அக்காவோட லைஃப் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பையனும் பொண்ணும் பழகுறாங்க அப்படிங்கிறது வீட்டுக்கு தெரிய வந்துரும். வீட்டுக்கு தெரிய வந்தோடனே இவங்க இந்த பொண்ணுடைய அப்பா போய் கேக்குறதுக்காக போவாங்க. நீ எப்படி என் பொண்ணோட எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. இந்த மாதிரி கேட்க போகும்போது அது ஒரு ராத்திரி நேரமா இருக்கும். அவங்க அம்மாவும் இந்த பையனும் மட்டும்தான் வந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே தள்ளி விட்டதுல அந்த அம்மாவுக்கு அடிபட்டுரும். சோ அடிபடணும், ஐயோ அம்மாவுக்கு அடிபட்டுடுச்சேன்னு அங்கேயே பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான், இந்த ஆளை பிடிச்சி இந்த பக்கம் தள்ளுவான். அந்த ஆள் கீழே விழுந்து செத்து போயிருவாரு, அந்த பொண்ணோட அப்பா. அது எதேச்சியா நடக்குது. நம்ம ஒரு சண்டையில ஒருத்தரை பிடிச்சி தள்ளுறோம். அவங்க எங்கேயோ போய் இடிச்சு விழுந்து செத்து போயிடுறாங்கன்னா, அதுவும் கொலை அப்படிங்கிற ஒரு இதுக்கு நடுவுல தான் வருது. சோ அது நம்ம என்ன சொல்றது, அந்த கேஸ் ஃபைல் பண்றவங்க கொஞ்சம் தெளிவா ஃபைல் பண்ணி, இது திட்டமிட்டு பண்ண கொலையா, இல்ல எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து மாதிரியான ஒரு சம்பவமா அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கேஸ் போட்டாங்க அப்படின்னா, அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. கோபத்துல பிடிச்சி தள்ளிடுறது, இல்ல கோபத்தை எதையாவது எடுத்து வீசிடுறது, பார்த்தா அது படக்கூடாத இடத்துல பட்டு யார் மேல வீசினாங்களோ, யாரை தள்ளி விட்டாங்களோ அவங்களோட உயிர் போயிடும். சோ அந்த மாதிரி கொலை பண்ணிட்டு சிறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பையனும் சிறைக்கு போயிடுறான். அவங்க அம்மாவும் அந்த நேரத்துல அடிபட்டு விழுந்திருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. சோ அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, சொந்தக்காரங்களும் யாரும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பையனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆப்வியஸ்லி அவனும் சின்ன பையன் தான். காலேஜ் படிக்கிற வயசு அந்த இருக்க ஒரு பையன் தான். சோ என்ன பண்ணணும், இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அப்ப அவங்க வாய்தாக்கு கூட்டு போவாங்க கோர்ட்டுக்கு. கூட்டு போனோடனே உங்களுக்கு அடுத்த வாய்தா இந்த தேதி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. வந்துருவான். திருப்பியும் போவாங்க, திருப்பி வருவாங்க. இப்படியே 5 வருஷம் அவன் சிறையிலேயே இருக்கிறான். சோ 5 வருஷம் கழிச்சுதான் நம்மளுடைய விக்ரம் பிரபு அவர்கள் இதுல போலீஸ் தான் நடிச்சா அவங்க எஸ்கார்டா போவாங்க. சோ அவங்க போகும்போதுதான் இவங்க கொஞ்சம் பேசிக்கிட்டே வருவான். அந்த பையன் பேசிட்டே வரும்போது, என்னடா என்ன ஆச்சு, எதுக்காக நீ இந்த மாதிரி சிறையில இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டு என்ன எதுன்னு கேக்குறப்போ அவன் இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி ஆயிடுச்சு என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க போலீஸ் எஸ்கார்டுக்கு போன போலீஸ் துப்பாக்கியில இருந்து எல்லாத்தையுமே இவங்கிட்ட பஸ்ல வச்சுட்டு இவங்க வந்து டாய்லெட் போறதுக்காக இறங்கி வந்துருவாங்க. அந்த இடத்துல தகராறாயிரும். பஸ் கிளம்பி போயிடும். ஐய்யயோ! வந்து விசாரணை கைதிய கூட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம துப்பாக்கியவும் அங்கேயே வச்சுட்டோம் அவன்கிட்ட. அவன் பஸ் வேற கிளம்பி போயிடுச்சு. இவன எப்படி பிடிக்கிறது? விரட்டி போய் பிடிப்பாங்க. பஸ்ல போய் ஏறி பார்த்தா அவன காணாது. துப்பாக்கியும் இருக்காது, இவங்க லக்கேஜும் இருக்காது. அவனும் இருக்க மாட்டான். அப்புறம் பார்த்தா அவனே வந்து வந்துருவான். வந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடுத்து அவனே வந்து சரண்டர் ஆயிருவான். அதுக்கப்புறம் இவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, திட்டு விழும். அது விழும். அந்த ஆபீசர்ஸ்லாம் திட்டுவாங்கல்ல, அதெல்லாம் விழும். அதுக்கப்புறமேட்டு இது பண்ணிட்டு, "ஏன்டா நீ தான் தப்பிச்சு ஓடணும்னு நெனச்சா ஓடி இருக்கலாமே, ஏன்டா ஓடல?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் வந்து அந்த பொண்ணோட பேரு கலையரசி. அந்த கலையரசியோட நான் வந்து வாழணும். நான் ப்ராப்பரா இங்க இருந்து வெளியில வந்தா தானே நான் அவ கூட வாழ முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். சோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் விக்ரம் பிரபு எப்படியாச்சும் இந்த பையனை வந்து காப்பாத்தணும். 5 வருஷமா இப்படி வந்து சிறையில இருக்கானே, என்ன பண்ணணும்னு தெரியாமலே வந்துட்டு சிறைக்கும் கோர்ட்டுக்கும் மாத்தி மாத்தி வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வந்து ஜட்ஜு கிட்ட சொல்லி இது பண்ணும்போது இந்த ஜட்ஜி வந்து என்ன சொல்லுவாரு, சரி இத்தனை வருஷமா இவன் இருந்துட்டான்ல, 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷம் நம்ம தண்டனை காலமா நம்ம வந்து இது பண்ணிட்டு, இவ்வளவு நாளும் நோட் பண்ணாம இருந்ததுக்கு நம்ம நீதிமன்றம் தான் இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சோ அடுத்த வாய்தா கூட்டுவாங்க. இவனுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிடுவாரு. அடுத்த வாய்தாலவே இவனை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லிடுவாரு. பட் வந்து பார்த்தா அடுத்த வாய்தாக்கு வேற ஜட்ஜி உட்கார்ந்துருப்பாரு கோர்ட்ல. இவங்களால எதுவும் பண்ண முடியாது. விக்ரம் பிரபுவும் வந்து அப்ப எஸ்கார்டா வர மாட்டாங்க. வேற ஒருத்தங்க எஸ்கார்டா வந்திருப்பாங்க. அவராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜட்ஜும் ஒண்ணும் பண்ணல, இவரும் ஒண்ணும் பண்ணல. திருப்பியும் வந்து வாய்தா போட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ வந்து இவர் போய் அந்த ஜட்ஜிட்ட பேசுவாரு. பேசினா, "நீ என்ன ஜட்ஜி கிட்ட எல்லாம் பேசுற? எஸ்கார்டுக்கு வந்தவன் தானே, சும்மா எஸ்கார்ட் பார்த்துட்டு போ, என்ன ஜட்ஜி கிட்ட பேசுற?" அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு மாதிரி ரூடா பேசி அனுப்பிடுவாரு. அப்புறம் என்ன பண்றது, எது பண்றது அப்படின்லாம் தெரியாம முழிச்சிட்டு இருந்தா கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இவரே வந்து அந்த கேஸ் எடுத்து வாதாடி அந்த பையனை வெளியில கொண்டு வந்து அந்த பொண்ணோட சேர்த்து வச்சிருவாங்க. இன்பிட்வீன்ல அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒரு சீன் வரும். அதெல்லாம் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில கிளைமேக்ஸ்ல 2 பேரும் சேர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த படம் ஓகே. ஆனா நிஜமாவே இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் வந்து படிப்பு படிப்பும் கிடையாது. சோ படிப்பு இல்ல அப்படிங்கிறனால என்ன பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தங்க சிறைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. அவங்கள வந்து பார்க்கறதுக்கும் ஆள் இல்ல அப்படிங்கிறப்போ, ஆயுசு ஃபுல்லா சிறையிலேயே தான் கழிக்கணுமா? அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சோ அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. தெரிஞ்சாலாவது நம்ம போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் தான் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுல வந்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. என்ன ஆனாலும் சரி, அவன் தான் அவன நான் வந்து விரும்பிட்டேன்னா அவன் தான் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. சோ அதுக்காக போராடவும் செய்வா. கடைசி வரைக்கும் கூட இருந்து கடைசியில கல்யாணமும் பண்ணிப்பாங்க. சோ அப்துல் அண்ட் கலையரசி இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த அழகான ஒரு காதல் கதையை தான் வந்து சிறை அப்படின்னு எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணக்கூடிய ஒரு படம். ரொம்ப வந்து பட்ஜெட் அதிகமான படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லோ பட்ஜெட்ல ஒரு கொஞ்சம் நடிகர்களை வச்சுதான் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சிறை மூவி பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்தது, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.